என் பேர் ஹரிகிஷோர். நான் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் 2022 பிசிஎம் ஸ்டூடெண்ட்டாக ஆகஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் கரண்ட்டாக வந்து தமிழ்நாடு சிஎம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமில் சிஎம் ஃபெலோவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் தமிழ்நாடு லெவலில் ஓவரால் ரேங்க் 84 எடுத்திருக்கேன். கம்யூனல் ரேங்க் வந்து 57. இதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நான் 2022 இங்கே பிசிஎம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஜாயின் பண்ணது. அதில் வந்து எனக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து கொடுத்துச்சு. இங்கே இருக்க எனக்கு எல்லா ஸ்டாஃப் எடுத்த கிளாஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக சொல்லணுன்னா பிரபாகரன் சார் வந்து எனக்கு பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமி இது மூணும் அவர் எடுத்த கிளாஸ் நோட்ஸும் கிளாஸஸ் மட்டும்தான் எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியும் எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் போடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கு இளங்கோ சாரோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் யூனிட் 8 இந்த நோட்ஸுமே எனக்கு ரொம்ப அந்த நோட்ஸ் வச்சு மட்டுமே என்னால் ஒரு 3 months வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ப்ரிலிம்ஸ் க்ளோஸு ஒரு 3 months எனக்கு முடிஞ்சு, அதனால என்னால் அந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸை வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சு. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அடுத்து மெயின்ஸுமே நான் வந்து இங்கே தான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். பிரபாகரன் சாரே மோஸ்ட்டாக எல்லா கிளாஸஸும் எடுத்ததுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அவரோட கிளாஸஸ் எல்லாமே எனக்கு வந்து அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி எல்லாமே கொடுத்துச்சு. மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுன்ற நிறைய டிப்ஸும் அவர் கொடுத்துருந்தாரு. அது மூலிமா என்னோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. செகண்ட் அட்டம் ப்ரிலிம்ஸ் வந்து இதில் நான் அட்டன் பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் அட்டன் பண்ணதே வச்சு செகண்ட் ப்ரிலிம்ஸ் வந்து நான் குரூப் 1 வந்து 2024 கொடுத்துருந்தேன். அதுவும் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சு. அந்த மெயின்ஸுமே நான் எழுதியிருந்தேன். நடுவில் வந்து லாஸ்ட் இயர் வந்து சிஎம் ஃபெலோஷிப் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். அது மூலயமா எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. அதுக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து இங்கே நான் ஜிஎஸ் அட்டன் பண்ண கோர்ஸ் தான். அது இல்லாமல் நான் முதல்வன் 2023 வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்ட் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து அதுக்கு நான் இங்கே வந்து ஜிஎஸ் அட்டன் பண்ணதான் அங்கே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் குரூப் 2 கிளியர் பண்ணியிருந்தேன். இந்த மாதம் February வந்து நான் வந்து குரூப் 2Aவும் குரூப் 2 மெயின்ஸும் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் குரூப் 2ல் நான் கிளியர் பண்ணி இப்போ வந்து எனக்கு ஓவரால் ரேங்க் 84 கிடச்சிருக்கு. இது ஓவரால் ஜேர்னியில் இங்கே இருக்க கிளாஸஸும் இங்கே இருக்க நோட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட யூனிக்கான சில பாயிண்ட்ஸ்னால் இங்கே இருக்க டெஸ்ட் சீரிஸ் நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே இங்கே தான் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணியிருந்தேன். இங்கே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்க பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்க என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ கான்செப்சுவலாக இருக்கும், ஃபேக்சுவலாக ரெண்டும் ஒரு மிக்சடான நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதோட டெஸ்ட் டிஸ்கஷனும் அட்டன் பண்ணதுனால என்னால் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணன்ற ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. அது எல்லாத்தையும் நான் டெஸ்ட் சீரிஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணதுனால என்னால் ஃபைனலாக வந்து எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸும் மெயின்ஸ் கிளாஸஸோடையே சைமல்டேனியஸாக என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சு. இங்கேயே அட்டன் பண்ணதில் என்னால் எங்கே நான் வீக்காக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணேன். என்னோட ப்ரெசன்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை ஆட் பண்ணேன். பிரபாகரன் சார் நிறைய வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எங்கே ஆட் பண்ணணுன்ற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்னோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லுமே இம்ப்ரூவ் ஆச்சு. இதனால் டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் வந்து இங்கே நடக்கிற ஜிஎம்டி அண்ட் டாஸ் குட் மார்னிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் செஷன் நடக்குது. டெய்லி ஆன்சர் ரைட்டிங் மூலயமா நமக்கு மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயமே எனக்கு போச்சு. நான் அதனால் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் அப்புறம் ஜிஎம்டி வந்து டெய்லி ஒரு 10 கொஸ்டின் நமக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மூலிமா ப்ரிலிம்ஸ் அந்த இதுவும் பயமும் போயிடுச்சு, மெயின்ஸோட பயமும் போயிடுச்சு. அப்புறம் ஸ்கோர் என்ஹான்ஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சிக்கு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து நான் அட்டன் பண்ணிருந்ததுனால எனக்கு வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸுமே எப்படி இருக்குது, அவங்க இருக்க இதுவுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அது மூலிமா என்னால் நான் முதல்வனும் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா இங்கே வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ் மூலியமாக தான் எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அது எனக்கு ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் ஆச்சு, மெயின்ஸ்லையும் யூஸ் ஆச்சு. இது தவிர இந்த இது ஃபுல் கோர்ஸ்லேயுமே நான் என்ன பெனிஃபிட் ஆனேன்னா, இது முடியும் போது நானே இண்டிபெண்ட்டாக என்னால் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்கில் டெவலப் பண்ண முடிஞ்சுச்சு. நான் யாரையும் அதுக்கப்புறம் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த இது மூலயமா ஜிஎஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானதில் தான் நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லையும் குரூப் 2A மெயின்ஸ்லையுமே வந்து லாங்குவேஜில் நான் மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் நான் ஜிஎஸ்ல எடுத்த மார்க்கை வச்சு என்னால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சு நல்லா கிளியர் பண்ணி வெளில வர முடிஞ்சு. தென் ஆதில் சார் பற்றி சொல்லணும்னா அவரோட எடிட்டோரியல் செஷன்ஸ் வந்து எனக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வீக்லி வந்து அவரோட எடிட்டோரியல் செஷன்ஸை வந்து என்னால் நேரில் பார்க்க முடியலனாலும் நான் வந்து ஆன்லைனு இல்லைனா அப்புறமாவது வீடியோ பார்த்துருவேன். அதுலேருந்து வந்து மெயின்ஸ்க்கான கண்டென்ட் வந்து நம்ம கரண்ட் டேட்டாவோட அவருக்கு சொல்லிடுவார். ஹோலிஸ்டிக்கான கண்டென்ட்டும் இருக்கும். அது மூலிமா மெயின்ஸில் வந்து என்னால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் அவரோட எக்கனாமிக் சர்வே பட்ஜெட் இயர்லி வந்து இப்போ எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேக்குமே ஒரு செஷன் போட்டிருந்தேன். அதையுமே அட்டன் பண்ணியிருந்தேன். பட்ஜெட் செஷன்ஸும் இயர்லி பட்ஜெட் யூனியன் எக்கனாமிக் சர்வேவுமே போட்டுட்டு இருக்காரு. அதுவுமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமா எக்கனாமிக்ல கரண்ட் டேட்டா அப்டேட் பண்ண முடியுது. அதனால மெயின்ஸ்ல நம்மளால நல்ல கரண்ட் டேட்டாவால கொடுக்க முடியும்.
இது இல்லாமல் ஐயப்பன் சாரை பற்றி சொல்லணும்னா, ஐயப்பன் சார் வந்து அவரோட யூடியூப் வீடியோஸில் நிறைய சிசெட் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அப்புறமே எனக்கும் கிராஷ் கோர்ஸ் வந்து ஐயப்பன் சார் அட்டன் பண்ணது வந்து ஆப்டிடியூடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு. முக்கியமாக பூமிநாதன் சார் பற்றி சொல்லணும். எல்லா எக்ஸாம்லேயும் நான் டெஸ்ட் சீரிஸ் அப்போ நல்ல ஸ்கோர் எடுக்கும்போது வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உன்னால் முடியும் நீ யூபிஎஸ்சி எய்ம் பண்ணி, டிஎன்பிஎஸ்சி வந்து இதுதான் உனக்கு ஷார்ட் டேர்ம் கோல் தான், யூபிஎஸ்சி தான் லாங் டேர்ம் கோல்னு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் என்னால் ஒரு 2 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து என்னால் 2 குரூப் 1 மெயின்ஸும், ஒரு நான் எக்ஸாமும், ஒரு சிஎம் ஃபெலோஷிப்பும், அப்புறம் இப்போ கரண்ட்டாக குரூப் 2A கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு என்னால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடிஞ்சுன்னா அது நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஃபேமிலிக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். முக்கியமாக பூமிநாதன் சார், அப்புறம் இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபு, டீச்சிங் நான் ஸ்டீஃபிங் எல்லா ஸ்டாஃப்க்குமே நான் தேங்க் பண்ணணும். அப்புறம் என்னோட அந்த பியர் கம்யூனிட்டி, இவங்க இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இது சாதிக்க முடியாது. ஸோ தேங்க்யூ கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி.